அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறி எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்கின்ற தருணத்தில் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக பேதுரு இயேசுவை நோக்கி பயணிப்பதையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வருகின்ற பொழுது காற்றின் வேகத்தினால் தன்னுடைய பயணத்தினுடைய பாதை தடுமாறுவதையும், ஆண்டவரை என்னை காப்பாற்றும், நான் கடலில் மூழ்கப் போகிறேன் என்று அவர் அபய குரல் எழுப்புவதையும் காணுகின்றோம். இறைவனை நோக்கி நாம் பயணிக்கின்ற எந்த ஒரு பயணமும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இறைவனை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது நம்மால் பாதுகாப்பாக அவரை நோக்கி பயணிக்க முடியும். எனவே இன்றைய திருப்பலியின் வழியாக நம் ஆன்மீக பயணம் இறைவனோடு இணைந்து என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். மேலுமாய் குறிப்பாக இந்த திருப்பலியானது திருவாளர் கார்டன் கெல்மன் அவருடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், மேலுமாய் தேவேந்திரன் குடும்பத்தில் மரித்த சார்லஸ் ராஜம்மா இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களால் எங்களுக்கு வழங்கி உள்ளே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவி கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் அடியான் மோசேக்கு எதிராக பேச ஏன் நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12 உட்பிரிவு 1 13 முடிய. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பியா பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பியா பெண்ணை முன்னிட்டு மிரியமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மனிதராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்திறகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்து சேர்ந்தனர்.
மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று போனார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாயிருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 51 பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரவி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார்.
அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்தார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்கின்ற இந்த போராட்ட காலத்தில் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வெற்றியை அனைவரும் ருசிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உலகமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டங்களிலே, இந்த உலகமயமாக்கப்பட்ட கடல் என்கின்ற நிலைமையில் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ போராட்டங்கள், சோதனைகள், தோல்விகள், அவமானங்களுக்கு மத்தியில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்கள் பல நேரங்களிலே வெற்றியை காணுகிறார்கள். இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட தொடர் இடர்பாடுகளினால் அலைகழிக்கப்படுகிறவர்கள் நம்பிக்கை இழக்கின்ற பொழுது தன்னிடம் இருக்கின்ற திறமையினுடைய நிலைமைகளை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பாதியிலேயே தங்களை அழித்து கொள்ளுகிறார்கள். அதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் நேருக்கு நேராக பார்த்த தருணங்களும் இருக்கின்றன. செய்திகளின் வழியாகவும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இப்படி இரண்டு விதமான மனநிலைகளை தான் இன்றைய காலகட்டங்களிலே எத்தனையோ உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்து இறைவன் மனிதனை நோக்கி வருகின்றார், இன்னொரு கருத்து மனிதன் இறைவனை நோக்கி பயணிக்கின்றான். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய மைய பொருளாக நம் கொடுக்கப்பட்டிருப்பது, நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்று பேதுரு சொல்லுகின்ற பொழுது, இந்த வார்த்தை யாரெல்லாம் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார்களோ, அவருடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன உறுதியோடும் பயணிக்கின்றவர்கள் இறைவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக நாம் காண முடிகிறது. மனதில் உறுதி, தைரியம், போராட்டத்தை சந்திக்கக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமையை கொண்டு தன்னுடைய பயணத்திலே எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் அதை என்னால் இறைவனோடு இணைந்து சமாளிக்க முடியும். எனவே ஆண்டவரே, இந்த போராட்ட காலத்திலே உம்மை நோக்கி பயணிக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று பேதுரு சொல்லுவதை போல, யாரெல்லாம் உண்மையாக இறைவனோடு ஆன்மீக பயணம் தொடர்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது உந்து சக்தியாக இருக்கிறது. யாரெல்லாம் தடைகளை பார்த்து தயங்கி நிற்கிறார்களோ,
உடைந்து போன உள்ளத்தோடு விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களை பார்க்கின்ற பொழுது இயேசு அவர்களை தேடி வருவதைப் போல இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இறைவன் மனிதனை நோக்கி பயணிக்கின்றான். ஆதியிலே ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தினால், குற்றத்தினால், குறைகளினால் மனித இனமே பாவ இருளில் தள்ளப்பட்டு விட்டது. பாவ சேற்றில் உழன்று கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் செய்த தவற்றை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத தருணத்தில் தான் ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நம்முடைய பாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி உணர்த்தி மீண்டும் அந்த பாவ இருளில் சேர்ந்து விடாமல் அதிலிருந்து வெளியே வருவதற்காக அந்த இருளை அகற்றக்கூடிய ஒளியாக நம்முடைய பாவ சேற்றை கழுவக்கூடிய தன் இரத்தத்தின் வழியாக இறைவன் மனிதனை நோக்கி வந்ததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உரி எடுத்தது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்றால், மன உறுதியற்றவர்கள், தயங்கி போய் கிடக்கிறவர்கள், விழுந்து போய் கிடக்கிறவர்கள், போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தருணம் இறைவன் அவர்களை நோக்கி வருவதைப் போல காணப்படுகிறது. இரண்டாவது, மனித இறைவனை நோக்கி செல்லுகின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது பேதுருவைத்தான் நான் இன்றைய நற்செய்தி வாசகம் 2 மையப் பொருளுக்கும் தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவரே, அது நீர்தாம் என்றால் எனக்கும் ஆணையிடும். ஒரு எதிர்பார்ப்பு, ஆசைகள். அந்த ஆசைகளோடு நாம் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட பயணத்தை தொடர்ந்தார்கள். அவர்கள்தான் இன்றைய காலகட்டங்களிலே உங்களுக்கும் எனக்கும் புனிதர்களாக காணப்படுகிறார்கள். இன்று அன்னையாம் திருச்சபை நினைவு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்றாலே கோடி அற்புதர் அந்தோணியாருக்கு நினைவு கொண்டு விழுது இந்த புனிதரும் நம்முடைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சீடர்களைப் போல படகுகளில் அலைகழிக்கப்பட்டது போல நற்காரியங்களை செய்கின்ற பொழுது அவர் அலைகழிக்கப்பட்டார், உதாசீனப்படுத்தப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவர் தள்ளப்பட்டு காணப்பட்டார். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவனை நோக்கி பயணித்து வந்தார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? இறைவன் நம்மை நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நாம் தொய்ந்து போய் கிடக்கின்றோம், உறைந்து போய் கிடக்கின்றோம், உடைந்து போய் கிடக்கின்றோம், எழுந்து நிற்க முடியாமல் நாம் தவிண்டு கிடக்கின்றோம். இப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் நோக்கி இறைவன் வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் என்னை தேடி வருகின்ற இறைவனை நான் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேனா? அப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பயணத்திலே எனக்கு ஏதாவது இடையூறுகள் வந்தால் அந்த இடையூறுகளினால் நான் தயங்கி போய் என்னுடைய பயணத்திலே சந்தேகம் ஏற்படுகிறதா? பேதுருவை போல, ஆண்டவரை என்னை காப்பாற்றும், நான் முழுகப் போகிறேன் என்று. அப்படி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுந்திருந்தால், தயக்கங்கள் எழுந்திருந்தால், இதோ இன்றைய திருப்பலி வழியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாண்டி வாழ்த்து பெறுவீராக. என் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாண்டில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாருடைய நவநாளிலே நாங்களும் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மக்களைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோட இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நவநாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் அது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்குப்ப கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையிலும் ஆகியவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையே, நீர் மீது அழைத்து கொண்ட சார்லஸ் ராஜம்மா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இதனக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு தமது திருமகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்காயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் இவற்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடையவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதீர். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகி கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.